அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களை இதை கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இஸ்மத் என்ன இஸ்மத் சின்ன பிள்ளையாட்டம் 6 வருஷத்துக்கு முன்னுக்கு 5 வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்த ஜனாசா எரிப்பெல்லாம் விட்டு போட்டு அதை போட்டு கிளறிக்கிட்டு பஞ்சபோதனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நடக்குதே இஸ்மத், நீங்களாம் சொல்லுவீங்களே ஏழை மக்களுக்கு அந்த துவா ஓதுனா அல்லாஹ் கபூல் செய்வான், இந்த துவா ஓதுனா கபூல் செய்வான், இந்த மாதிரி துவாக்களை நீங்கள் கேட்டால் உடனடியாக அவங்களுக்கு இல்லாதெல்லாம் தருவாண்டு. அதை நான் இப்போ சொல்கிறேன் மௌலைமாருக்கு, அத்தனை மௌலைமார்களுக்கும் அந்த சொன்னாங்களே எல்லா மௌலைமார்களுக்கும் சொல்கிறேன், அந்த துவாவை கேட்டு உடனடியாக அந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்குள்ள வழியை செய்யுங்களேன் இஸ்மத். தேவையில்லாத பணியார பிடிச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு உங்களோட கதை காரசாரம்னு சொன்னால் என்னோட கதை அதோட காரசாரம் ஆகிக்கும். தாங்க மாட்டா இஸ்மத். நான் எல்லா மௌலைமார்களுக்கும் எல்லாருக்கும் சொல்கிறேன், கேட்டுக்கிறேங்க. உங்களோட ஈடிறக்கமே இல்லையா? இந்த யுத்தத்தை வச்சு ஒவ்வொருத்தனை இன்றைக்கு லைக்கம் கம்முனை எடுத்துக்கிட்டு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு ஜமியத்துல் உலமாவையும் அவனையும் இவனையும் தேடிக்கிட்டு திரியறத இன்றைக்கு என்ன தருவாயில் நடந்து போய்த்துது. நடந்ததை பேசி அதை வெற்றி விழாவை கொண்டாடியோ துக்கத்தினம் கொண்டாடியோ நடக்க போகிறையில் இப்போ என்ன நடக்கணுமோ அதை செய்யும் இஸ்மத். தேவையில்லாத கதையெல்லாம் கச்சிக்கிட்டிக்கிறா. உனக்கு என்ன வேறு மசுரே இல்லையா இஸ்மத்? நீ வத்தலை உணுப்பிட்டி ஆகிக்கணும், இந்த என்ன உணுப்பிட்டி ஆகினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நல்லது செய்ய. ஏன் ஒவ்வொருத்தனையும் போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு பலாய் தேடிக்கிட்டீங்களா? இன்றைக்கு எத்தனை மௌலைமார்க்க பொய்யான தகவல் தந்தீங்க ஏழு கேட்க சொல்லி. இன்றைக்கு பாரு இஸ்மத், இன்றைக்கு ஒரு சரியான நீங்கள்லாம் இந்த ஆராய்ச்சியாளர்கள் தானே. இன்றைக்கி ஈரானில் ஈராக்கில் குவைட்டில் அடிக்கிற இன்றைக்கு இலங்கையில் எந்த அளவுக்கு உஷ்ணம் பாதிக்கப்படும் தெரியுமா இஸ்மத்? இன்றைக்கி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது. இன்றைக்கி இல்லை காற்றம் அடிச்சுக்கிட்டீங்கனாலும் இது கேளாது. ஏன் அங்கே அடிக்கிற பூம்பியெல்லாம் அங்கே அடிக்கிற இதெல்லாம் இப்போ கேட்டால் சொல்லுவீங்க, சில பன்னாடைகள் கேட்பானுங்க. இப்போ அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் அப்படியே உலகம் திறந்தது. எங்க அணுகுண்டு அடிக்க தேவையில்லை. இப்போ உஷ்ணத்தில் சாவ வேண்டிய ஆகிக்குது சின்ன குழந்தைகள். இன்றைய பொருளாதாரம் ஆகும்னு சொன்னால் பொருளாதாரத்தில் எல்லா பறையனும் கையடிச்சிட்டானுவோம். பெட்ரோலுக்கு தான் டீசலுக்கு தான் விலை கொட்டினதால இப்போ திங்கிற உணவுலேருந்து எல்லாம் விலை, கேஸ்லேருந்து விலை எல்லாம் என்ன இஸ்மத் சின்ன பிள்ளை தர மாட்டேங்குது. வேறு வேலை மசுரே இல்லையா? உடனடியாக நீங்களுக்கு தான் சொல்லுவீங்களே ஏழை மக்களுக்கு அந்த துவா கேளுங்க இந்த துவா கேளுங்கன்னு சொல்லிட்டு பொய்யான தகவலை தந்தீங்க தானே. அதை சரியான உண்மையான உலமாக்கள் ஆகிண்டா, அந்த சொன்ன உலமாக்கள், நான் எல்லாரையும் சொல்ல வரையில், அந்த சரியான உலமாக்கள் ஆகிண்டா அந்த துவாவை நீங்களே கேளுங்க. கேட்டு உடனடியாக இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்குள்ள வழி செய்யுங்க பார்ப்போம். சும்மா பொய்க்கு அந்த போன இதையும் இதையும் வர போகிறதையும் கட்டிக்கிட்டு இப்போ வந்தட்ட கரைங்கிடுவோம். இப்போ என்ன வந்தீங்க அந்த இதுக்கு போங்க. போனதாகவே கேட்டான் கட்சி வேலை இல்லை. போனதுக்கு இப்போ சரித்திரமாக வரலாறு எழுதி வேலை இல்லை. இப்போ நடக்கக்கூடியதை பாரு இஸ்மத். எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், எல்லா மௌலைமார்களுக்கும் தான் சொல்கிறேன், இஸ்மத்துக்கு மட்டுமே இல்லை. இந்த டிக்டாக்குள்ளே அனைத்து உள்ளவங்களும் ஈக்கிறீங்களா மௌலைமாருக்கு பொய்யான தகவல் தானே தந்தீங்க. ஏழை மக்களுக்கு மட்டும் துவா கேளுங்கன்னு நாங்கள் துவா கேட்டு பழிக்க இல்லை. இப்போ நீங்கள் கேளுங்க பாப்போம் பொத்திக்கிட்டு.